ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேக் தான் செய்ய போகிறோம். என்ன கேக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு 2 மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்துருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மேரிகோல்டு பிஸ்கட்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் சர்க்கரை, அதையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொக்கோ பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சர்க்கரை பவுடர், ஈனோ, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் கேக் வீடியோ தான். பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே பசஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு போட்டுக்கோங்க, கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு அதில் மணல் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல மணலுக்கு பதில் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் விசில் போடாமல் லப்பரும் போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் நம்மளோட கேக் மாவை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். நம்ம குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கலாம், பாக்ஸ் வச்சு வேக வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கேக்கு மாவை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாதாம், கொஞ்சமாக நட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு
அடுப்பு தீயை வந்து மீடியமான லெவலில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எடுத்து கீழே ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆற விட்ருங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டு தட்டு மேலே திருப்பி போட்டுக்கோங்க. பட்டர் ஷேப் எடுத்துடலாம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. திருப்பி போட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.